ஆனால் மக்கள் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படனை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிரிச்சு சிரிச்சு கண்ணில் தண்ணி வந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எங்கன்னா ஒரு மூலையில் எப்போனா குடிக்கணும்னு தோணுனா கூட அதுவும் ஒரு அடிஷன் தான், நம்ம அடிக்ட் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிங்க, ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும், கலைஞர்களாக இருக்கட்டும், ஏன்னா ஜாலிக்காக குடிக்க ஆரம்பிச்சது இப்போ அதுவே இதுவும் ஆயிடுறாங்க. நான் எப்பவுமே குடிக்க மாட்டேன், எப்பனா கட்டிங் போடுவேன் ஃப்ரெண்டுங்களோட. அதுவே எவ்வளவு பெரிய தப்பு. எப்பனா நான் தீபாவளி பொங்கல் குடிப்பேன், அதுவே தப்பு. அதுலயே நம்ம அடிக்ட் ஆகிறோன்றத டைரக்டர் அழகா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி படங்களை கவர்மெண்ட் வந்து முன் வந்து எடுத்து வரி விலக்கு பண்ணி இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு விருது கொடுத்தாங்கன்னா நாடு இன்னும் மக்கள் திருந்தறதுக்கும் எல்லாமே. நான் என்ன சொல்றது, ஃபுல்லா ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறது பெருமை கிடையாது, அதுல இருந்து மக்களை மீட்கிறதும் வந்து கவர்மெண்டோட பொறுப்பு. அந்த விதத்துல இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஃப்ரெண்டுங்களை என் காசு போட்டு கூட்டின்னு வந்து உட்கார வச்சு பார்க்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, அவன் திருந்துவான், அதுக்கு அங்கீகாரம் இருக்கு படத்துல, அதுக்காக சொல்றேன். லாக்லாம் இல்லைண்ணா, இன்னும் கூட எடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு படம். இன்னொன்னு எதுக்கோ செகண்ட் பார்ட் விடுறாங்க, இந்த படத்துக்கு கூட விட்டுருக்கலாமோ, இன்னும் நாடு நல்லா இருக்குமே, மக்கள் நல்லா இருப்பாங்களே அப்படின்றதும். காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது, தாராளமா பார்க்கலாண்ணா, ஃபேமிலியோட பார்க்கலாம். அது ஒரு தப்புன்னு எல்லாம் வந்து பாக்குற மாதிரி மிருகமா அந்த மாதிரி இல்ல. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி தண்ணி அடிக்கிறது. அவன் ஒரு நாள் தண்ணி அடிக்காம இருந்தான், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா தண்ணி அடிக்காம இருந்தா எப்படி இருக்கும்? தண்ணி அடிக்கிறதுனால எவ்வளவு ஆளுங்களோட குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்படுது, குழந்தைங்க கஷ்டப்படுறது அழகா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏத்துக்கிறதுன்னு ஒரு வயசு இருக்கு, பக்குவம் இருக்கு. சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க, ஆனாலும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அவன் ஏத்துப்பான். அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு டைரக்டர். நல்லா இருக்குன்னு படம், ரொம்ப அருமை. எப்படி பாதிக்கப்படுறான், பாதிக்கப்பட்டவன் எப்படி வரான் அப்படின்றத திரும்பி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி மேனா ஒரு குடும்பத்துல இருந்து அந்த குடிய எவ்வளோ ஒரு அடிப்பட்டாலும் குடினால எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க, தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி மேனா இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஃபேமிலி மேன்ல இருந்து குடிச்சு நாசமா போறவங்களோட வாழ்க்கையை காமிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க வாழ்ந்து கெட்டவன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அவரோட ஆக்டிங் ரொம்ப, அவரு எப்பவே நல்லா ஸ்கோர் பண்ணாரு. இதுல ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிவும் நல்லா இருக்கு. சின்ன சின்ன கேரக்டரா வரும், நிறைய பேர் படத்துக்குள்ளேயே வந்துருக்காங்க. எல்லாரும் சின்ன சின்ன கேரக்டர் கூட எல்லாரும் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒர்க் ஆயிருக்கு, மெயினா அதை வச்சு இல்லை, காமெடி ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அவரோட கேரக்டர் ரொம்ப மெயினான கேரக்டர். அவர் பொறுமையா மெயின்டைன் பண்ணியே படம் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணிருக்காரு, நல்லாவே பண்ணிருக்காரு. ஜான் விஜய் சமுதாயம் இல்ல, நானும் சமுதாயம் தான். இல்ல நானும் சமுதாயம் தான், எனக்கு இந்த பழக்கமே கிடையாது. இந்த பழக்கத்துல இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா நம்மளும் இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கில் ஃபீல் அவங்களுக்கு கண்டிப்பா வரும். சாங், 2வது சாங் அந்த பார் சாங் மாதிரி ஒன்று வருது, அது தேவையே இல்லாத பிளேஸ்மெண்ட் தான். இன்னொரு சாங் வந்து ஒரு லவ் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் கட்டாய் வந்து ஓகே, நல்லாவே இருக்கு. மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. லேக் அப்படின்னு இல்லை, படம் ஓவராலே ஃபுல்லாவே ஸ்லோவா தான் போற மாதிரி இருக்கு. பட் ஆனால் நல்லா இருக்கு, ரொம்ப கிளீச்சியா அந்த மாதிரிலாம் எதுவும் நல்லாவே இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, படம் செம்மையா எடுத்துருக்காங்க. ஒரு நல்ல எமோஷனலான மூவி, சூப்பரா இருந்தது ஓவராலா. அதான் மெசேஜ், சரக்கு அடிக்கிறவங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வரனா என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்றது ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. நிறைய படத்துல காமிச்சிருப்பாங்க, பட் ஆனா இது ஒரு கதையாவே எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு சீனாவோ ஒரு பார்ட்டாவோ இல்லாம படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி காமிச்சிருக்கனால ரொம்ப அழகா இருந்தது. ஃபேமிலி அனுப்பிச்சு பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் மேபி கனெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சரக்குல அடிச்சு ரொம்ப அடிக்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் இது பண்ணி வர மாதிரி. மியூசிக் எல்லாமே சூப்பரா இருந்தது. காமெடி மாறனோட ஒன்லைனர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. படத்துல எல்லாருமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலா படத்தோட பிளஸ் பாயிண்ட். எங்கேயுமே யாருமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாம செட்டிலா பண்ணியிருந்தாங்க. லேக்ல படம் ஸ்லோவா தான் போவோம், நம்ம இந்த ஒரு ரேசியான ஃபிலிம்லாம் பாக்குற மாதிரி இருக்காது. ஒரு எமோஷனல் மூவி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. குரு சமுத்திரம் சொல்லவே வேணாம், அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. குரு சமுத்திரம், ஹீரோயின் சஞ்சனா, அவங்க ஜான் விஜய், பாரி, எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இல்ல எனக்கு படம் நல்லா இருக்குது. நிறைய பேர் குடிக்க மாட்டாங்க, குடிய விட்டுருவாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நாடே ரொம்ப நல்லா இருக்கும், அந்த ஃபேமிலியே ரொம்ப நல்லா இருக்கும். காமெடி நிறையா இருந்தது, நல்லா இருந்து படம் சூப்பரா அருமையா இருந்தது. சார் ரொம்ப சூப்பரா சார், படம் அருமையா இருக்குது. படத்துக்கு குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு காமெடி இருந்தது. காமெடி நல்லா இருந்தது. அப்புறமேட்டா வந்து குடிக்கிறவங்க தயவு படத்தை பார்த்து தெரிஞ்சிருவாங்க. இந்த நாடகம் சூப்பரா ஆயிடும், ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேமிலியா பார்க்கலாம். சூப்பரா குடிக்கிறவங்களாம் என்ன மேடம் நல்லா சூப்பரா பண்ணிடுவாங்க மேடம், நல்லா இருக்குது.
இல்ல இது டிஃப்ரெண்டா இது மேடம், இது டிஃப்ரெண்டா சூப்பரா எடுத்துக்கிறாங்க படத்தை குறைய சொல்ல முடியாது, நல்லா எடுத்துக்கிறாங்க, அருமையா இருக்குது. நான் நினைச்சு கூட பார்க்க முடியல, ரொம்ப அருமையா. படம் நல்லா இருக்கு பிரதர். வரும்போது ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தோம். பட் நான் வந்து என்னன்னா இது ஒரு காமெடியா எடுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா எமோஷனல் ஆக்கி விட்டுருக்கு. படத்துல ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாத்தையும் நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களோட பிரச்சனையை தான் இது வரைக்கும் வந்து எல்லா படங்களும் பேசுவோம். பட் இந்த மாதிரி ஒரு லேபர் கிளாஸ் அன்றாட வாழ்க்கையில இருக்கிற மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுன்றது வந்து ரொம்ப வெகு சில படங்கள் தான் அதை பண்ணியிருக்கு. அந்த வரிசையில இந்த படம் கண்டிப்பா வரும். பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்படி அந்த ஆர்க் வந்து ஓப்பன் ஆகுது, இதுதான் இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டி லேபர் மக்களுடைய பிரச்சனையா இருக்குது. அந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் அந்த தீர்வும் காணல. பட் இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே வில்லிங்கா இருக்கிற மக்களை இந்த கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணும், மக்களும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க படம், தாராளம் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆக்சுவலா என்னன்னா இது ஜென்ஸ் எந்த அளவுக்கு இது கனெக்ட் ஆகுமோ அதே மாதிரி லேடிஸ் இன்னுமே கனெக்ட் பண்ணும். ஏன் அப்படி சொல்றேன்னா எல்லாரோட மைக்லையும் சொன்னதுதான், படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா சஞ்சனா மேம் கடைசியாக கிளைமேக்ஸில் பேசுவாங்க. ஸோ அது வந்து கனெக்ட் ஆகி அவங்க கண் கலங்கிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக டைமிங்க்கு சாங்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. செம்ம கனெக்ஷன். அப்படி நம்ம இதில் தேவையில்லை. சூப்பராக இருக்குது, எல்லாருமே வந்து பாருங்கள், நல்ல படம் தான். எனக்கு வந்து கதை படமாகவும் ரொம்ப ஃபர்ஸ்ட் படமாக பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் சாரோட ஆக்டிங், குரு சமோத்சவரோட ஆக்டிங் அவர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எமோஷ்னலாகவே ரிலேட் பண்ணி முன்னாலுமே வந்து இந்த படம் வந்து உண்மையிலே அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேட் பண்ணிக்கூடிய படம் தான், நல்ல படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் உண்மையிலே. இந்த டைம்ல அவங்க வந்து இந்த ஒரு சில ஆல்கோஹாலுக்கு அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிருந்தாங்கன்னா மேபி சின்ன வயசுல அவங்களுக்கு திருந்ததுக்கான வாய்ப்பு நல்ல அவங்க ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகிக்கிறவங்களுக்கு அவங்க கையில இருக்கு திருந்தது. நல்ல படம் தான் உண்மையிலே. ஜான் விஜய் சாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல அவருக்கு சூப்பரான ஒரு ரோல் இருக்கு, நல்லா இருக்கு. மாறன் அதுதான், அவருமே வந்து படத்துல வந்து காமெடி சீன்ஸ் இருக்கு. வர சீன்ஸ்ல வந்து எல்லா இடத்துலயுமே சீன்ஸ்லாம் பக்காவா காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு சார், வழக்கம் போலயே நல்லா இருக்கு படம் உண்மையா. சார் படம் வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தனி மனிதன் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த, இந்த போதை பழக்கங்களில் வர விஷயத்துலேருந்து மீண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு டேரக்டர். அதை விட முக்கியமாக வந்து இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து வெற்றிங்கிறது மட்டும் தெரியும். பட் ஜெயிச்சவன் கீழே தோற்று போய் திருப்பி மேலே எந்திரிக்கிறங்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது டேரக்டர்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரிலாம் இருந்தால் போகணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து போதைங்கிறது ஒரு டைம் பாஸு, ஒரு எதாக நினைப்போம், அது ஒரு நோய் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. அதுதான் சொன்ன விதம் தான் அது உண்மையாக நல்லா இருக்குது. எனக்கு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் சார். அது தனியாக பார்க்கறோட ஃபேமிலியோட பார்த்தா தான் குடும்பத்தோடைய கஷ்டங்கள் எவ்வளோ பிரிஞ்சு எவ்வளோ பெரிய இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்க்கும்போது குடும்பம் தொலைச்சி குடிநாள் குடும்பத்தை இழந்திருக்கும் போது இதை பார்க்கும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு லவ் அன்பு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது நல்லா சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ்.